அனைவரையும் இந்த லைவ் ப்ரோக்ராம்ல சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். முதலாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஷாரம் கமல் டேவிட் அக்காவும் என்னுடைய நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாள்ல கூட முதலாவது தேவன் என்னுடைய வாழ்வில் செய்த அற்புதத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி பிறகு நாம் செய்திக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். அனைவரும் இந்த சாட்சியை கண்டிப்பாக கேளுங்க. இந்த ஒரே ஒரு சாட்சியில இதுல பல சாட்சிகள் இருக்கிறது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல இருக்கிறேன். கர்த்தர் தாமே நடத்தி செல்வாராக. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில கூட இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எடுக்கப்பட போற சாட்சிகள், செய்தி பகுதி, பாடல் பகுதி எல்லாவற்றையும் கர்த்தருடைய காயப்பட்ட கருத்து கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் தாமே இடையினை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்காக நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். பார்க்கிற யாவரும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வார்களாக. மீட்பரேசு நல்ல பிதாவே, ஆமென். 2014 ஆண்டு எனக்கு திருமணமானது. 2015 ஆண்டு கர்த்தர் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். நான் இறந்து இத்தோட நானும் என் பாப்பாவும் மறைத்து 5 வருடம் ஆகி இருக்கணும் இப்போட, இந்த வருடத்தோட. ஆனா கர்த்தர் கண்ணின் மணி போல எங்க இருவரையும் காத்து காப்பாற்றினார், கிருபையாய் காத்தார். அதை நான் சொல்லுவேன். அக்டோபர் 28 எனக்கு டேட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அக்டோபர் 9 எனக்கு ஒரு பெயின் வந்துச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு லூஸ் ஸ்டூல்ஸ் ஆச்சு. எல்லாரும் சொன்னாங்க பாப்பாவோட தலை திரும்புது அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப சிவியர் ஆனதுனால என்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஸோ 9 நைட்டு நான் டாக்டர் கிட்ட போயிருந்தேன். அப்ப டாக்டர் சொன்னாங்க, இல்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க, ட்ரிப் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரிப் மட்டும் ஏற்றிட்டு இருந்தோம். அந்த டைம்ல ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர்ஸ், அங்க இருக்க நிறைய டாக்டர்ஸ் அங்க வேற ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்னை எட்டி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் உனக்காமா டெலிவரி அப்படின்னு கேட்டாங்க. இல்ல டாக்டர், எனக்கு 28 தான் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க போய்விட்டாங்க. எனக்கு ட்ரிப் எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நான் டாக்டர்ஸ் கிட்ட சொல்றேன், டாக்டர் என்னை அட்மிட் பண்ணிடுங்க, எனக்கு கொஞ்சம் பெயினா இருக்கு, நான் இங்கே இருக்கேன். அப்ப டாக்டர் சொன்னாங்க, இல்லம்மா உனக்கு 28 தான் டேட்டு, நீ போயிட்டு வா, உனக்கு ஒண்ணு இல்லை, நீ நல்லதா இருக்க அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு 9th அன்னைக்கு டெஸ்ட் பண்ணும் போதே பாப்பா ப்ரீச் பொசிஷன்ல இருக்காங்க, அதனால ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு 9 சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப மன கஷ்டத்துல வீட்டுக்கு கடந்து வந்தேன். அப்போ என்னோட கணவரும் வீட்டுக்கு வந்தாங்க. நான் வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுட்டு படுத்த உடனே எனக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் 11:30 நாங்க ஹாஸ்பிட்டல் இருந்தோம்னா 12 o'clock எனக்கு ஒரு ½ an hourல ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாங்க எல்லாம் கிளம்புறதுக்கு தயாராயிட்டோம். தயாராகும் போது என்னோட வயிறு ரொம்ப பெருசா இருக்கும். என்னால முழங்காடு கூட போட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியா, நானும் ரொம்ப வெயிட் போட்டு இருந்தேன். அப்போ ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு வசனம் மாத்திரம் தான் நான் சொல்லிட்டு, நான் முழங்கால் படிட்டு அந்த வசனம் மாத்திரம் சொல்லிட்டு நாங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். என்ன வசனம்னா 2 தீமோத்தி 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இது மாத்திரம் தான், இந்த வசனத்தை மாத்திரம் தான் நான் சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். வீட்டுல இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போன உடனே ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தாங்க. மற்ற எல்லா டாக்டர்ஸும் அவங்க வீட்டுக்கு கடந்து சென்றாங்க. அப்ப அதுதான் அந்த ஃபிளட் டைம், 2015 ஃபிளட் டைம் ஸ்டார்ட் ஆகுற டைம். ஸோ நாங்க புறப்பட்டு போனோம்னா அங்க ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க எனக்கு பிவி பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் ஜோ பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. நான் உள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், உள்ள பெட்ல படுக்க வச்சாங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, சிவியர் ப்ளீடிங். சாதாரணமான ப்ளீடிங் இல்லை, ரொம்ப சிவியர். என்னோட பிளசண்டா, அதாவது நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க, அந்த நஞ்சு கொடி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப டாக்டர்ஸ், அந்த ஒரே ஒரு டாக்டர் இருந்ததுனால அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு, நிறைய ப்ளீடிங் ஆகுது,
இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இமீடியட்டா பிளட் பேங்க்ல இருந்து நீங்க பிளட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டேடியும் அனுப்பிட்டாங்க. எங்க டேடியும் எங்க மாமாவும் போயிட்டு பிளட் எடுக்க வாங்கிட்டு வர போயிட்டாங்க பிளட் பேங்க்ல எக்மோர்ல. அப்போ என்னை படுக்க வச்ச உடனே எனக்கு ட்ரிப்ஸ் மட்டும் ஏற்றிட்டு இருக்காங்க. என்னோட முகம் எல்லாம் வீங்கிட்டே வருது. ஆனா வேற எந்த டாக்டர்ஸுமே இல்லை, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டாக்டர்ஸ் யாருமே இல்லை. ஏன்னா இப்பதான் ஒரு கேஸ் முடிஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனதுனால திரும்பி அவங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிளஸ் அது ஒரு மழை டைம், நாங்க மழையில தான் நாங்க போனோம், ஃபிளட் டைம் ஸ்டார்ட் ஆகுற டைம். அப்போ அந்த மழை டைம்ல யாருமே வரல. 3 hours 3 மணி நேரம் டாக்டர்ஸே இல்லை எனக்கு. வெறும் ஒரே ஒரு டாக்டர், அவங்களும் நார்மல் டெலிவரி பாக்குற டாக்டர் மாத்திரம் தான் இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்க முகம்லாம் வீங்கிடுச்சு, இல்ல இந்த பேஷண்ட்டையும் குழந்தையும் காப்பாற்ற முடியாது, இப்பொழுதே அந்த நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்பவே நீங்க எழுதுங்க, 2 பேரையும் காப்பாற்ற முடியாதுன்னு லெட்டர் எழுதுங்க ஏன் முன்னாடியே தான் சொல்றாங்க. எல்லாரும் எங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே ரொம்ப பேனிக் ஆனாங்க, ரொம்ப பயந்தாங்க. ஆனா எனக்கு ஆண்டோட கிருபையில எனக்கு ஒரு துளி சந்தேகமோ இல்ல ஒரு கடுகளவு நான் பயப்படவோ இல்லவே இல்லை. அது எப்படின்னு எனக்கே இப்போ ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயந்து இருந்தாங்க. 2 பேர் எனக்கும் தெரியுது, என்னோட முகம் வீங்கிறது எல்லாமே, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாம இருக்கிறது. ஏன்னா எந்த மெஷர்ஸ் எதுவுமே இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா நான் ஒண்ணு நான் கர்த்தரை மாத்திரம் நம்பினேன், தேவனை மாத்திரம் நம்பினேன். ஏன் நான் சொல்றேன்னா, நான் வயிற்றுல பாப்பா இருக்கும் போதே ஒரு 7th monthல ஆண்டவர் என்னோட சொப்னத்துல ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். எனக்கு அது என் கணவருக்கும் எனக்கும் மாத்திரம் தான் தெரியும், அது ஒரு பெண் குழந்தை. சோ அந்த பெண் குழந்தை ஆண்டவர் காட்டினது மாத்திரம் இல்லாம அவளோட பேரை ஏசப்பா 3 times எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாரு. அவ பேரு ஜெருஷா. இந்த ஜெருஷான்ற பேரை 3 times ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. அதனால நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன், நான் பயப்படவே இல்லை. நான் ஆண்டவர் கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஏசப்பா நீங்க எனக்கு சொப்பனத்துல காட்டினீங்களே இது ஒரு பெண் குழந்தைன்னு, ஜெருஷான்னு எனக்கு பேரை கொடுத்தீங்களே. அதனால நான் ஒரு துளி கூட நான் சந்தேகமே படல. ஏன்னா கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன ஆனாலும் சரி, நீங்க கொடுத்துட்டீங்கப்பா எனக்கு வாக்கு, நீங்க அதை நிறைவேற்ற வல்லவர் அப்படின்னு அவர் மேல மாத்திரம் என்னோட நம்பிக்கையை நான் வைத்து விட்டேன். எல்லாரும் அழுகுறாங்க, நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன், யாரும் அழாதீங்க, இந்த ரூம்ல இருந்து போங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது, யாரும் பயப்படாதீங்க, எல்லாரும் போங்க, ஒன்னும் ஆகாது அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்லும் போது எங்க மம்மியை கூப்பிட்டு சைன் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களும் என் ஹஸ்பண்டும் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லின உடனே அவங்க சைன் பண்ண போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா 3 hours டாக்டர்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா எல்லா டாக்டர்ஸும் வந்துட்டு எமர்ஜென்சி C-section பண்ணிடணும், ரொம்ப வேர்ஸா போயிட்டு இருக்கு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சினா ரொம்ப சிவியரா அந்த ஜஸ்ட் ஊசியெல்லாம் நார்மலா குத்துற மாதிரிலாம் இல்லை, ஃபாஸ்டா எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. மருந்தெல்லாம் தடவெல்லாம் இல்லை, மருந்தெல்லாம் ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க, என் மேல ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது அவ்வளோ ஒரு ஃபாஸ்டான C-sectionஆ இருந்துச்சு. ஏன்னா 3 hours டிலே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா 3 hours என்னோட ப்ளீடிங் ஃபுல்லா வெளியே வந்ததுனால, பிளசண்டா எல்லாம் வெளியே வந்ததுனால பாப்பாவோட ஹார்ட் பீட்டே கேட்காம போயிடுச்சு. டாக்டர் என்ன கேட்குறாங்க, நான் கடைசியா எங்கம்மா ஹார்ட் பீட் பார்த்தேன்னு. இல்லை டாக்டர் எனக்கு தெரியல, என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டிவைஸ் வச்சு அவங்க கிட்ட இருக்க டிவைஸ் வச்சு செக் பண்ணாங்க, பாப்பாவோட ஹார்ட் பீட்டே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தேன். எனக்கு 3 மணி நேரம் நான் செய்த ஒரே ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். 2 வரி பாட்டு எனக்கு ஆண்டவர் வந்து அந்த டைம்ல எனக்கு நினைப்போட்டுனார். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 2 லைன், வேற எதுவுமே எனக்கு தெரியாது. உம்மைத்தான் நான் நம்பி உள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இதுக்கு நெக்ஸ்ட் லைன் கூட எனக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு அப்ப தெரியல. நெக்ஸ்ட் லைன் கூட என்ன வரின்னு எனக்கு தெரியாது. இந்த 2 வரி தான். 3 மணி நேரமும் நான் இதை மாத்திரம் தான் பாடிட்டே இருந்தேன், வேற எதுவுமே நான் பண்ணல. இந்த 2 வரி தான் நான் பாடிட்டே இருந்தேன். அப்ப எமர்ஜென்சி C-section, பாப்பாக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாப்பா பிறந்து பாப்பா அழல, பிள்ளை அளவே இல்லை. ஸோ டாக்டர்ஸ் வந்து
என்னையும் சேவ் பண்றதுல வந்து கவனமா இருந்தாங்க. பாப்பாக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது என்று ரொம்ப அந்த காஷியஸா இருந்தாங்க. அப்போ எனக்கும் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுச்சு, என்னால மூச்சு விட முடியல. அப்ப நானே டாக்டர் கிட்ட சொல்றேன், டாக்டர் எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு எதனா ஆக்சிஜன் வைங்க, எனக்கு எதனா வைங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப டாக்டரே வந்து எனக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. அந்த ஆக்சிஜன்ல தான் நான் ப்ரீத் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க அங்க இங்க நடக்கும் போது நர்ஸ் எல்லாம் அந்த ஆக்சிஜன் அந்த இதையும் தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த டைம்ல கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னோட ப்ரீதிங் இருந்துச்சு. எனக்கு தெரியுது என்னால ப்ரீத் பண்ண முடியல, எனக்கு என்னமோ ஒரு கடைசி ஸ்டேஜ் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் இந்த 2 வரி தான் நான் பாடிட்டே இருந்தேன். பிறகு பாப்பா வந்து இன்னும் அளவே இல்லை. பீடியாட்ரிஷியன் டாக்டர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்த உடனே பாப்பாவுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ட் பண்ணாங்க, ஒரு ஐவி கொடுத்து கால்சியமோட இது கொடுத்து, அதுக்கப்புறம் பாப்பா லைட்டா சவுண்ட் அழ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா பாப்பா வந்து நம்ம வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஐ கல்யாணி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்போ பாப்பாவுக்கு வந்து அழல. ஸோ 24 hours டைம் தான் நாங்கள் கொடுக்க முடியும், பாப்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்தாலும் வந்துடலாம், அதனால வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என்ன பாப்பா அப்படின்னு கூட நான் கேட்கல. பாப்பா அழுதுட்டாளா இல்ல அந்த அழுற இம்பார்ட்டன்ஸ் கூட எனக்கு அந்த டைம்ல தெரியல. அப்போ இமீடியட்டா அவளை ஷிஃப்ட் பண்ணிடணும் சொல்லிட்டு என்கிட்ட காட்டினாங்க. பாப்பாவை காட்டிட்டு பிளஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. பிளஸ் பண்ணிட்டு நான் பாப்பாவை கொடுத்துட்டேன். இமீடியட்டா இவங்க வந்து ஆம்புலன்ஸ்ல தான் பாப்பா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் பாப்பா ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ண டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஆம்புலன்ஸ் தான். ஸோ அங்க இருந்து கொண்டு போயிட்டாங்க சிஎஸ்ஐ கல்யாணி ஹாஸ்பிட்டலுக்கு. கொண்டு போயிட்டு இந்த 24 hours தான் டைம், அவளுக்கு ஃபிக்ஸ் பண்ண வந்துடும் சொன்ன உடனே என்னோட மாமியார் என்ன பண்ணாங்க, சர்ச்ல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் கால் பண்ணி சொல்லி சர்ச்ல எல்லாருமே கேதர் பண்ணி ப்ரேயர், அவ்வளோ ஒரு ப்ரேயர் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நான் சொல்லுவேன் அந்த ஜெபம் வீண் போகல. ஆமென். அந்த ஜெபத்தினாலதான், ஏன்னா எனக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு, அந்த ஜெபத்துல ஒரு வல்லமை இருந்தது. அதை நான் கர்த்தருக்குள்ள நிச்சயித்திருக்கிறேன். எல்லாரும் ஜெபிச்சிருக்காங்க, கண்ணீரோட எல்லாம் கதறி அழுது ஜெபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து அங்க கொண்டு போயிட்டாங்க. 24 hours அப்புறமா பிள்ளை நல்லா இருக்கா, அந்த கிருபையில நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு வந்து உடனே பிளட் ஏற்றணும்னு சொன்ன உடனே எனக்கு பிளட் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த பிளட் வந்து ரொம்ப குளிர் வந்துட்டு எனக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு 1 day ஃபுல்லாவே நான் எங்க இருந்தேன்னு எனக்கே தெரியாது. ஸோ 1 day ஃபுல்லாவே நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். அடுத்த நாள் தான் எனக்கு தெரியுமே. அப்போ நான் பாப்பா எங்கன்னு கேட்கும் போது பாப்பா பக்கத்து பெட்ல தான் இருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பக்கத்து ரூம்ல இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஓகே பாப்பா பத்திரமா இருக்கா அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். வேற ஹாஸ்பிட்டல் போனது எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் 4 days ஆயிடுச்சு. 4 daysக்கு அப்புறமா பாப்பா இல்லை எங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரிலேஷன் என்னை வந்து பார்க்க வரும்போது சொல்லிட்டாங்க, பாப்பா பாவமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளே ஐசியூ வார்டுல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பாப்பா எங்க இருக்கா அப்படின்னு சொன்னாலும் இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு உடனே இல்லை என்னை இப்பவே என்னை கொண்டு போயிருங்க, நான் பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, நீ இப்பதான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேமா, வேணும்னா ஆம்புலன்ஸ்ல அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல நான் ஆம்புலன்ஸ்லேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அங்க விட்டாங்க. அவ என்ஐசி வார்டுல இருந்தா. ஸோ என்ஐசி வார்டுல என்ன கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல இறக்கின உடனே ஸ்ட்ரெச்சர்ல தான் என்னை கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு அங்க உள்ள போயிட்டு நான் வேகமா, எனக்கு அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த வலி எதுவுமே நான் பண்ணல பார்க்கல. நேரம் உள்ள போன உடனே பாப்பா வந்து ஃபுல்லா டியூப்ஸ் வயர்ஸ், அவளோட உடம்புல மூக்குல எல்லாத்துலயுமே வயர்ஸ். நான் கேட்கிறேன், இதுதான் என்னோட குழந்தையா அப்படின்னா அந்த நர்ஸ் சொல்றாங்க, பாருங்க உங்க பேரு நான் எழுதி இருக்கு. நான் அந்த பிள்ளைய தொடல, ஒரு பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க. பிள்ளைய தொடல, தூக்கல, கண்ணீர் மாத்திரம் தான் வந்துச்சு. அழுதுட்டு நான் என்னோட ரூமுக்கு என்னை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். போயிட்டு நான் கண்ணீர் மட்டும் தான், எனக்கு எதுவுமே பேச தோணல. ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்டிருக்கேன், ஏன் ஆண்டவரே, என்னோட குவெஸ்டின் எல்லாம் ஏன், எதுக்கு இது நடந்தது எனக்கு சொல்லுங்க, என்ன தப்பு நடந்துச்சு எனக்கு நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குவெஸ்டின் மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ எங்க மாமா வந்து ஜோக் பண்ண வந்தாங்க. அப்போ நான் இங்க உள்ளுக்குள்ள கேட்டுட்டு இருக்க குவெஸ்டின் யாருக்குமே தெரியாது. நான் அழுதுட்டு இருக்கேன்.
அப்ப மாமா ஜோம் பண்ணும்போது சொல்றாங்க, நீ ஏன் கேட்டு அழாத, ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு அப்படின்னா எனக்கு ஒரு ஷாக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்காரு, நீங்க என்கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு பேசும்போது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நீ பலருக்கு சாட்சியா இருக்கணும், உன்னை நான் சாட்சியா ஏற்படுத்த போறேன், நீ யார பார்த்தாலும் இந்த சாட்சியை நீ சொல்லணும், கர்த்தர் என்னோட வாழ்க்கையில செய்த சாட்சியை நான் பிறருக்கு அறிவிக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொண்டு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப மன தைரியத்துக்குள்ளானேன். ரொம்ப தைரியப்படுத்திக்கணும் என்ன, நான் சாட்சி சொல்லுவேன்ப்பா, யார நான் பாக்குறேனோ நான் கண்டிப்பா என்னோட சாட்சி நான் சொல்லுவேன். கர்த்தர் செய்யற அற்புதம் என்னோட வாழ்க்கையில நான் சும்மா இருக்க மாட்டேன். அதனால நான் மீட் பண்ற எல்லார்கிட்டையும், இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் நான் மீட் பண்ற எல்லார்கிட்டையும் என்னோட சாட்சியை நான் எப்படி ஆகலும் அவங்கள நான் மீட் பண்ணி வரது கொஞ்ச நேரம் இருந்தாலும் அவங்க கிட்ட என்ன குழந்தை அப்படின்னு கேட்டாலே நான் அந்த சாட்சியை அவங்க கிட்ட சொல்லி முடிச்சிடுவேன். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களோட கேஸ் பேர் அப்ரப்ஷியோ பிளசண்டா கிரேட் 3. அந்த மீனிங் என்ன நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். பாப்பாவை காப்பாற்றவே முடியாது. தாய்க்கும் ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ள போக வேண்டிய ஒரு காரியம். 2 பேருக்கும் ரொம்ப டேஞ்சர். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இருக்கு. ஆனா என்னோட கேஸ் கிரேட் 3. ஸோ இருவருக்கும் ரொம்ப பாதிப்பு. நான் இறந்து இதோட நானும் என் பாப்பாவும் மறைத்து 5 வருடம் ஆகி இருக்கணும் இப்போட, இந்த வருடத்தோட. ஆனா கர்த்தர் கண்ணின் மணி போல எங்க இருவரையும் காத்து காப்பாற்றினார், கிருபையாய் காத்தார். அதை நான் சொல்லுவேன். என்னோட மாமனார் எனக்கு நான் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது கால் பண்ணி, அவ பேர் ஜெருஷா, ஓகேமா, நெக்ஸ்ட் கிரேஸ்ன்னு வைய அப்படி சொன்னாங்க. ஓகேப்பா, நான் எதுவுமே சொல்லல, ஓகேப்பா. ஆண்டவர் அதுலயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அந்த சாப்பல், அங்க இருக்கிற சர்ச்ல, அங்க ஹாஸ்பிட்டல் இருக்க சாப்பல் பேரும் கிரேஸ் சாப்பல். ஸோ அதுலயும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஸோ ஜெருஷா கிரேஸ் கிருபையா எனக்கு ஆண்டவர் கொடுத்த மகள். இந்நேரம் வரைக்கும் ஆண்டவர் எங்களை காத்திருக்கிறார். நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே. இவளோட பேரை குறிச்சு அநேக சாட்சிகள் இதுக்குள்ளே அடங்கி இருக்கு. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப லேட் ஆகும். ஆனால் எங்களை அற்புதமாய் காத்தார். நாங்க நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவளோட கார்டை எடுத்துட்டு போனோம்னா எங்களோட கேஸ் பார்த்தாலே டாக்டர் ஷாக் ஆயிடுவாங்க. அப்ரோச் பிளசண்டா கிரேட் 3 உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா, இட்ஸ் அ மிராக்கிள் இப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாவே தேவன் என்னோட வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய அற்புதம். அது என்னோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை காத்து ஆசீர்வதிப்பாராக. நானும் என்னோட மகளும் இருக்காங்க. நாங்க இருவரும் உயிரோட இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது நம்ம வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட டாபிக், ஆண்டவர் என்னோட கூட பேசின கன்ஃபார்ம் பண்ண ஒரு டாபிக், நம்பிக்கை. இங்கிலீஷ்ல ஹோப், நம்பிக்கை. நிறைய பேரு நம்மளோட நார்மல் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தார் நம்புற நம்பிக்கை வேற, நாம கிறிஸ்தவர்கள் நம்புற நம்பிக்கை வேற. நம்பிக்கை அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு நடக்கும், என்னோட ஆசை நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுவோம், ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன், நான் நம்புறேன் நீ நல்லா இருப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நம்புறேன், அவ்வளவுதான். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். அந்த நம்பிக்கையில நிச்சயம் இருக்கணும். அண்ட் இந்த நம்பிக்கைன்ற வேர்ட் வேற யாருக்குமே உரியதில்லை, இது கர்த்தருக்கு மாத்திரம் தான் உரியது. ஆமென். எந்த மனுஷனையும் நீங்க நம்ப முடியாது, எந்த பொருளாலையும் உங்க நம்பிக்கை வைக்க முடியாது, எல்லாமே ஒரு நாள் வீணா போயிடும். ஆமென். ஆனால் இந்த நம்பிக்கை என்ற வேர்டுக்கு பாத்திரமானவங்க ஒரே ஒருத்தர் தான், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய ப்ராமிசஸ், அவருடைய வாக்கு, அவர் மேல நம்மளோட நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிச்சயம் இருக்கணும். ஆமென்.
நாம் இன்னைக்கு 3 காரியத்தை பார்க்க போகிறோம். நாம் யாரை நம்பக்கூடாது, எதை நம்பக்கூடாது. செகண்ட் ஒன், யாரை நம்பணும், எதை நம்பணும். தேர்ட் ஒன், ஒரு 3 மனிதர்கள் வேதத்திலிருந்து அவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையை தேவன் மேல் வைத்தார்கள், தேவன் என்ன செய்தார் அப்படின்றத நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சோ முதலாவது, மனுஷனை நாம் எதை நம்பக்கூடாது, யாரை நம்பக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது. வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து கேட்போம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமென். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அப்ப யாரை நம்ம நம்ப கூடாது, மனுஷனை நம்ம நம்ப கூடாது. நாசியில சுவாசம் நமக்கு, ஆனா அவங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்பவே கூடாது. ஒரு நாள் அவர்கள் கைவிட்டு போயிட்டு வருவார்கள். ஆமென். உங்களுக்கு திருமண காரியமாகிலும், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நீங்க தேடிட்டு இருக்கீங்களா, இல்ல எந்த காரியமானாலும் உங்களுக்கு தேவை ஒன்று இருக்கிறதா, யாரை நம்ம நம்புறோம்? ஆமா, திருமணத்துக்கு காத்திருக்கேன், நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க ஒரு அலையன்ஸ் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க, அவங்க நிறைய அலையன்ஸ் பினிஷ் பண்ணி கொடுப்பாங்களா? நோ. இன்றைக்கு நம்ம அதை ஸ்டாப் பண்ண போறோம். யாரு மேலேயும் நம்ம என்ன பண்ண போறது இல்ல, நம்மளோட நம்பிக்கையை வைக்க போறது இல்ல. எனக்கு வசனம் சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. ஆமென். சோ என்ன தேவை இருந்தாலும் மனுஷன் நோக்கி போகாதீங்க, படைத்த தேவனை நாம் நம்புவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு வசனம், சங்கீதம் 118 8ஆவது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். யாரை நம்ப கூடாது, மனுஷனை நம்ம நம்ப கூடாது. அதுக்கு வேற என்ன செய்யணும், கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கணும். நம்ம பற்று யார் மேல இருக்கணும், தேவனாகிய கர்த்தர் மேல நம்ம பற்று இருக்கணும். ஆமென். சோ இந்த மனுஷனை நீங்க யாராகிலும், உங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவன் என்னை விட்டு போகவே மாட்டான், நோ. ஒரு நாள் போயிடுவாங்க. இல்ல என் கணவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மேலதான் என்னோட நம்பிக்கை, நோ. என்னோட தாய் தகப்பனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களதான் நான் நம்பி இருக்கேன், எல்லாத்துக்கும் அவங்கதான் எனக்கு, நோ. இன்றைக்கே நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம். ஏன்னா நம்மளோட நம்பிக்கை யார் மேல இருக்கணும், கர்த்தர் மேல் இருக்க போகிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், ஆமென், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும், ஆமென், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இந்த வசனம் மாத்திரம் நான் சொல்றேன், சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்மளே நாம நம்ப கூடாது. நான் இப்படி பண்ணிடுவேன், எனக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்துருக்காரு, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், என்னால இது முடியாதா? நோ. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு வைரஸ், ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸ், ஆனா அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப மனுஷனை நம்பல. நான் அன்னைக்கு டாக்டர்ஸ் மேல நம்பல. டாக்டர் எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்திடுங்களே நான் சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல, டாக்டர் எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர், நோ. என் நம்பிக்கை, என் நங்கூரம் தேவன் மாத்திரமே. என்னோட முழு நம்பிக்கையை நான் அன்றைக்கு தேவன் மேல வைத்ததுனாலதான் நானும் என் பிள்ளையும் எனக்கு உயிரோடு இருக்கிறது, நாங்கள் சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம். ஆமென். சோ தயவு செய்து நான் சொல்லுவேன், நீங்க இது வரைக்கும் மனுஷன் மேல நம்பி இருந்தீங்கன்னா அதை விட்டு விடுங்கள். நம்மளோட நம்பிக்கைக்கு பாத்திரர் தேவன் ஒருவரே. ஆமென். நீங்க மேபி உங்களோட ஸ்கூல்ல ஒரு அட்மிஷனுக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கலாம், நீங்க எதுக்கு வேணா காத்து கொண்டு இருக்கலாம். உயர் அதிகாரிகளை நம்பாதீர்கள். அவங்க பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க கண்டிப்பா அவனால செய்ய முடியும், நோ. கர்த்தரால மாத்திரம். கர்த்தர் பேசணும். கர்த்தர் பேசலன்னா எதுவுமே நடக்காது. ஆமென். கர்த்தர் ஏகணும் உங்க மனசுல. அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும், கர்த்தர் மேலதான் இருக்கணும். ஆமென். இப்ப நம்ம எதை பார்த்தோம், மனுஷனை நம்ப கூடாது. செகண்ட் நம்ம பார்க்க போறது, ஐஸ்வர்யத்தை நாம் நம்ப கூடாது. நம்மளுடைய சொத்து, நம்ம பணம், அதை நாம் நம்ப கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் மார்க் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். சீஷர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஆமென். ஐஸ்வர்யத்தில் திருப்பி வாசிக்கலாம். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யத்தில் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிது. அதுக்கு முன்னாடி நீங்க சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவன் வருகிறான், ஆண்டவர் வருகிறார், ஒரு வாலிபன் வருகிறான், கேட்கிறான், நித்திய ஜீவனை நான் அடைய நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அப்போது இயேசுப்பா சொல்றாரு, நிறைய சொல்றாரு. நீ இந்த தாய் தகப்பனை கணக்கு பண்ணணும், நீ இந்த பாவத்தை செய்யக்கூடாது, எல்லாமே ஒரு லிஸ்டே. அங்க நீங்க வாசிச்சீங்கன்னா மார்க்ல ரொம்ப அருமையா இருக்கும், ஒரு லிஸ்டே ஆண்டவர் சொல்லுவாரு. மார்க் 10, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கலவு செய்யாதிருப்பாயாக, நிறைய லிஸ்ட் கொடுக்குறாரு. அப்ப அவர் அந்த வாலிபன் சொல்லுவான், ஏசு அவனை பார்த்து இல்ல அவன் சொல்றான், போதகரே, இதுகள் எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே நான் செஞ்சுட்டு வரேன் ஏசப்பா. என்னது இந்த லிஸ்டே அவர் சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, உன் இடத்துல ஒரு குறை உண்டு. அப்ப என்ன சொல்றாரு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரம் கொடுத்து சிலுவையை தூக்கிட்டு எம்பின் வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ நெக்ஸ்ட் அவர் சொல்றாரு பாருங்க, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்ததினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். பயங்கர ஆஸ்தி இருந்ததுனால அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னப்பா, வேற எதனா சொல்லியிருந்தா கூட நான் செய்திருப்பேனே, என் ஆஸ்தியை போய் விற்க சொல்றீங்களே, எவ்வளவு பணம் இருக்கு. ஆனா இந்த நிலைமையில பிரசன்ட் சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க, பணம் யாரையுமே காப்பாத்துறது இல்லை. உங்களுடைய சொத்து எதுவுமே இன்றைக்கு சிச்சுவேஷன்ல லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஜீவன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த ஒரு சின்ன வைரஸ் புரிய வச்சுச்சு. அநேகரை மாற்றி விட்டது, அவர்களோட குணாதிசயங்களை அநேகர் மாறிவிட்டார்கள் என்று நான் கர்த்தருக்குள் நிச்சயித்திருக்கிறேன். ஏனென்றால் இப்போ காசு இருந்து ஒண்ணும் பண்ண முடியல, பணம் இருந்து ஒண்ணும் பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. இவ்வளவு லேக்ஸ் செலவு பண்ணாலும் அவங்களை காப்பாற்ற முடியல. சோ ஐஸ்வர்யத்தை நம்புவதை விட்டு விடணும். நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட ஐஸ்வர்யத்தை, என்கிட்ட பணம் இருக்கு, நான் இந்த அட்மிஷன் சீட் எப்படி நான் வாங்கிடுவேன், எது மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும்? யார் மேல நான் நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆமென். இந்த ஐஸ்வர்யம் ஒரு நாள் அழித்து போய்விடும். இப்ப கொரோனா வந்திருக்கு, நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்ப அவங்க ஐஸ்வர்யம், சொத்து யாருக்கு சொந்தம்? அவனுக்கு போய்விட்டது. திருப்பி அது அவனால திருப்பி போய் வாங்கவும் முடியாது. இல்ல, பீப்புளே இல்ல, மறைத்துட்டாங்க. அப்ப எங்க போவோம் அந்த ஐஸ்வர்யம்? அப்ப நம்ம யார் மேலதான் நான் நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல. ஆமென். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது, யார நம்ம நம்பணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், யார் மேலதான் நம்ம நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் ஒருவர் மேலதான் நம்மளோட நம்பிக்கையை வைக்க வேண்டும். வாசிப்போம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன். கர்த்தர் மேல் நம்ம யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல், கர்த்தரையே. வேற ஒருவரும் இல்லை. அந்த ஏழே உங்களுக்கு தெரியுது, கர்த்தரையே, வேற யாருமே இல்லை. அதுக்கு பாத்திரவான் யாருமே இல்ல. கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். இன்னொரு வசனம், சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவரை நம்ம ருசிச்சிட்டோம். ஒரு ஆப்பிள் நம்ம சாப்பிட்டோம்னா அது டேஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம ருசிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பிடிக்கும்? திருப்பி திருப்பி ஆப்பிள் தான் கேட்பாங்க பிள்ளைங்க. எனக்கு ஆப்பிள் டேஸ்டா இருக்கு. அதே ஒரு பிள்ளைக்கு ஆப்பிள் டேஸ்ட் என்னன்னு தெரியலன்னா அந்த பிள்ளை ஆப்பிள் கொடுத்தா வாங்குமா? வாங்காது. ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டப்படணும். ஆப்பிள் சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம ருசிச்சிட்டோம். கர்த்தரை நம்ம ருசி பார்த்துட்டோம். அப்ப நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். சரி, நம்ம ருசிச்சு பார்த்துட்டோம், ஒரு டிஷ் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம், ஒரு பிரியாணி நம்ம செய்யறோம், ஒரு ஆப்பிள் நம்ம சாப்பிடுறோம், ரொம்ப சுவையா இருக்கு. நம்ம சும்மா இருப்போமா?
இல்ல, உடனே யாருக்காவது கால் பண்ணி, நான் இன்னைக்கு பிரியாணி செஞ்சேன், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, இந்த ரெசிபியை நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ண, உனக்கும் பிரியாணி சூப்பரா வரும்னு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒருத்தருக்கு இல்ல ஒரு 5 பேருக்காவது நம்ம கால் பண்ணி நம்ம சொல்லிடுவோம். ஆமே, கண்டிப்பா சொல்லுவோம் மாட்டோமா? கண்டிப்பா சொல்லுவோம். ஆனா இதே கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசிச்சு பார்த்துட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்கு நாம எடுத்து சொல்லணும், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நம்மளுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்யறாரு. நிறைய பேரோட வாழ்க்கையில அநேக சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, பிறருக்கு சொல்றதே இல்லை. கர்த்தர் எனக்கு செய்யறார், கர்த்தருக்கு கோடி நன்றி, அவ்வளவுதான், முடிச்சுட்டோம். ஆனா அதுக்கு பயன் இல்லையே. நம்ம என்ன பண்ணணும்? நாம ருசிச்சு பார்த்துட்டோம் தேவன் யார் என்று. அப்ப பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய சாட்சி, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை நீங்கள் எடுத்து, அது சின்ன சாட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது பலருக்கு அது ரீச் ஆகணும். ஆமென். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை போகாது. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்றது அதுதான், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, எவ்வளவு நான் நம்பிக்கை வச்சுட்டேன், கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யணும்? வசனம் சொல்றது நிச்சயமா நடக்கும். ஒரு முடிவு இருக்கிறது. உன் நம்பிக்கை வீண் போக, நீங்க வச்சுட்டீங்களா நம்பிக்கை, அது வீண் போகவே போகாது. கண்டிப்பா ஒரு நாள் அந்த நம்பிக்கை, நீங்க வைத்த நம்பிக்கைக்கு ஒரு பலன் கண்டிப்பா கர்த்தர் தர அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்பிக்கை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு விடவே கூடாது. ஆமென். சிலர் இன்மைக்காக மாத்திரம், நீங்க 1 கொரிந்தியர் 15 வாசிச்சீங்கன்னா, இன்மைக்காக மாத்திரம் அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். ஓ, இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சா, ஓகே முடிஞ்சிருச்சு, அத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. இன்மைக்காக சும்மா இப்போ நம்மளுக்கு ஒரு நடக்கணும், ஓகே நம்ம ஜெபிக்கலாம், நடந்துரும். இப்ப நடக்கிறதுக்காக இல்ல, நித்தியமாய் நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் ஒருவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். இப்போ நம்ம ஒரு 3 கேரக்டர்ஸ் பார்க்க போறோம் பைபிள்ல இருந்து. அவங்க எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்தார்கள் அப்படின்னு பார்க்க போறோம். முதலாவது, எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர் யோபு. யோபு 13:14 வாசிக்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்தார்? என்னை கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, என் நம்பிக்கை யார் மேலதான்? கர்த்தர் ஒருவர் மேலதான். அவர் எப்படி ஒரு நம்பிக்கை வைத்ததுனாலதான் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாராமே. எப்படி ஒரு விசுவாசம் பாருங்களேன். எல்லாமே எழுதுதான், எல்லாரும் சொல்றாங்க, மனைவியே சொல்றாங்க தூஷித்து ஜீவனை விட்டுருங்க. ஆனா யோபு சொல்றாரு, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என் ஜீவனை போனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட், தானியேல் 3:28. நீங்க ஃபுல் சம்பவத்தை வாசிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு சிலையை செஞ்சு, நேபுகாத்நேச்சர் சிலையை செஞ்சு அதை வணங்க சொல்லுவாங்க. இந்த கால சத்தம்லாம் கேட்கும் போது நீங்க வணங்கணும். அப்ப இவர்கள் மூவரும் வணங்க மாட்டாங்க. அப்போ அந்த அதிகாரத்துல ஒரு சில வசனம் மட்டும் நான் சொல்றேன். 3:18 வாசிக்கலாம். விடுவிக்காமல் போனாலும், நாளுக்கு முன்னாடி இருக்க வசனம் வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்க வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அப்ப நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, இப்போ நாங்க உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோம். கேள்விப்பட்டுட்டாரு, இப்ப நாங்க செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோம்ன்ற மாதிரி இப்போ ஒரு எக்காலம் ஓடுவாங்க, இத வாசிங்கள், இப்ப வாசிப்பாங்க, இப்ப நீங்க வணங்குங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே இல்லை. புறஜாதிகள் மத்தியில சாட்சியா இருந்தார்கள். ஆமே, நாமளும் அப்படிதான். அநேகர் சொல்லுவாங்க, இந்த சின்ன காரியம் என்ன செய்யுங்க, நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். கிறிஸ்தவர்களுக்கு என்றாலே ஒரு செப்பரேட்டட் லைஃப், ஒரு வித்தியாசம் வேண்டும். அப்போ அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப அவங்க நம்பிக்கை வச்சுட்டாங்க, எங்களை கண்டிப்பா அவர் தப்பு வைப்பாரு. ஆனா நெக்ஸ்ட் வசனத்தை பாக்குறோம், விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்ல, விடுவிக்காமற் போனாலும்
நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசிலேயே பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிவிக்க கடவுது என்றார்கள். நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எங்களை நம்புறேன், அவர் விடிக்காம போனாலும் நாங்க அவங்களதான் நம்புறோம், என் தேவனை தான் நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அடுத்து அப்ப அவங்க சொல்றாங்க, நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, அப்போ சூட்டை வந்து எப்படி ஏத்து 7 times 7 மடங்கு அதிகமாக்கு. அப்ப அவர் அனுப்புறாரு, யார அனுப்புறாரு பாத்தீங்கன்னா, ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்கள்லாம் கூப்பிட்டு அனுப்புறாரு, இவங்க கட்டி போடுங்க. அப்ப நேபுகாத்நேச்சர் யார் மேல நம்பிக்கை வச்சாங்க பாருங்களேன், ஒரு பலத்தின் மேல, பலசாலிகள் எல்லாம் நம்புறாரு. ராணுவத்துல இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட்டா ஹைட்டா இருக்கிற பீப்புள் மேல நம்பிக்கை வைக்கிறாரு நேபுகாத்நேச்சர். ஆனா இவங்க 3 பேரு யார் மேல நம்பிக்கை வைத்தாங்க பாத்தீங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தாங்க. விடுவிக்காமற் போனாலும், யோபு சொல்றாங்க, என்ன சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும், இவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வைப்போம். சாதாரண நம்பிக்கை இல்ல, நாம வைக்கிற நம்பிக்கை இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இன்மைக்காக மாத்திரம் அல்ல, உறுதியான ஒரு நம்பிக்கை வேண்டும். ஆமென். கர்த்தர் செய்த அற்புதம் அவரே சொல்றாரு, நேபுகாத்நேச்சரே சொல்றாரு 28வது வசனத்துல, அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி அவரு சாட்சி சொல்றாரு. அப்போ பிறர் நம்மளுக்கு சாட்சி சொல்லணும். அவங்க வந்து ஏசப்பாவை நம்புறாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பிறர் நம்மளை சாட்சியாக பார்க்க வேண்டும், நாம் பிறருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தரே இவங்க நம்புவாங்க, கர்த்தர் இவங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிறார் அப்படின்னு பிறர் நம்மளுடைய சாட்சி வாழ்க்கைய பார்க்க வேண்டும். ஆமென். இன்னும் ஒரு கேரக்டர், ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18-21 வசனம் இருக்கும், பார்க்கலாம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். யாரை பத்தி சொல்லி இருக்கிறது? ஆபிரகாம். எதுவுமே இல்லை, நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏன்னா நெக்ஸ்ட் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்ததையும் எண்ணவே இல்லை. எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு பிள்ளை எப்படி பிறக்கும் நம்பல, விசுவாசிக்க அதை நம்பல. ஆனா அவன் விசுவாசத்தை யார் மேல வைத்தார்? கர்த்தர் மேல வைத்தார். இன்றைக்கும் நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்களா, எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு வயசாயிட்டே போகுது. நீங்க உங்களோட சரீரத்தை மேல நம்பிக்கை வைக்கிறீங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, இந்த ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனா எனக்கு குழந்தை பிறந்துடும். நோ, இன்றைக்கு அதை ஸ்டாப் பண்ணுங்க. கர்த்தர் மேல மாத்திரம் உங்க நம்பிக்கை வைங்க. கர்ப்பம் செத்து போன இடத்துலயும் கர்த்தர் ஒரு குழந்தையை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு செய்ய அவர் எம்மாத்திரம். ஆமே, நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்ம நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம்? நீங்க டாக்டர்ஸ் மேல வைக்காதீங்க, ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் மேல வைக்காதீங்க, உங்களோட சரீரத்து மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் ஒருவர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஆமே. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 21வது வசனத்துல முழு நிச்சயமாய் நம்பி நம்பினாரா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எது மேலேயும் ஒரு நம்பிக்கை வைக்கல, தேவன் ஒருவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தில் வல்லவனா முழு நிச்சயமாய் நம்பணும். நம்ம 3 கேரக்டர்ஸ் பார்த்தோம். யோபு, அவர் எப்படி நம்பினாரா? சரி, கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். இரண்டாவது யாரை பார்த்தோம்? மேஷாக் ஆபேத்நேகோ. 3
முடிய பார்த்தோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? விடுவிக்காமற் போனாலும் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். மூன்றாவது ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தான். சரி, 3 காரியத்தை உங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்க. சாதாரண நம்பிக்கை இல்ல, முழு நிச்சயமாய் கர்த்தரே என் நம்பிக்கை, நான் கர்த்தர் கண்மலையே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், முழு நிச்சயமாய் நம்பிக்கை நம்புறோம் அவர்தான் என்று நாம் முழு நிச்சயமாய் நம்பி நாம் அவர் மேல விசுவாசத்தை நாம வைக்க வேண்டும். ஆமென். இப்போ கூட ஒரு பாடலை பாடி சாட்சியம் கேட்டீங்க. நம்பிக்கையா இருப்போம், கர்த்தர் மீது நம்பிக்கையா இருப்போம், அவரே சார்ந்திருப்போம். அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த தேசத்தில் நடக்கிற சூழ்நிலைமை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தையை, கேட்ட சாட்சி அநேகருக்கு பகிர்கள். இதன் மூலியமாக அநேகர் தொடப்பட தேவன் கிரியை செய்யும்படியாய் எல்லாம் ஜெபிப்போம். ஒரே ஒரு பாடல், ஒரு வரிகளை மட்டும் பாடி ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கருகை போல என்னை விரும்பச் செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி. கருகை போல என்னை எழும்பச் செய்தி, உயரங்களில் என்னை பறக்க செய்தி. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். பனையை போல என்னை செழிக்க செய்தி, கேது போல் என்னை வளரச் செய்தி. பனையை போல என்னை செழிக்க செய்தி, கேது போல் என்னை வளரச் செய்தி. நீரே போதும், 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 நீரே போதும். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எப்படி இந்த கழுகுடைய பறவைகளிலேயே அதிக நாட்கள் வாழக்கூடிய கழுகு 70 ஆண்டு காலம் அந்த கழுகு வாழுமா. ஆனால் 40 வயதிலே தன்னுடைய ஒரு பெரிய மலையின் இதுல போய் தன்னுடைய அலகுகளை குத்தி உடைத்து மீண்டும் அந்த அலகுகள் வந்த உடனே தன்னுடைய ரெக்கைகள் எல்லாத்தையும் குத்தி அதை எடுத்து விடும். ஏன்னா திருப்பி 30 வருடம் வாழணும் என்பதற்காக மீண்டும் ஒரு புதுபலன் அடையும். இந்த நாட்களிலே இந்த சூழ்நிலையிலே இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, என்னோட சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கலங்கி நிற்காதீங்க. தேவன் என்னை கைவிட்டாரா என்று கலங்கி நிற்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஏற்ற சமயத்துல எல்லா பரிசுத்தவான்களையும் பல நாட்களிலே தேவன் பாடுகளாய் நடத்தினார். அது பாடல்ல, உருவாக்குகிற நாட்கள். ஏற்ற வழியிலே தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்திற்காக இயேசு நம்முடைய சபை வெற்றினருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னோட தந்தை போதகர் ஜான் பால் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தாயார் லில்லி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு விசுவாசிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க, எல்லா ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க எல்லாரையும் ஜெபத்திலே தாங்குங்கள். விசேஷித்த விதமாய் இந்த காரியத்துக்காக உதவி செய்த சகோதரி கமல் ஷேரா கமல் டேவிட் அவர்களை பல ஆண்டுகளாக தெரியும். ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க நாங்களாம். என்னுடைய சகோதரியோட கிளாஸ்ல படிச்சவங்க. சிறு வயதிலிருந்து அந்த குடும்பத்தை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு தேவன் கனமான ஊழியத்திற்கு அவர்களை அழைத்து கணவரும் மனைவியுமா இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியம் எழுப்புதல் நாட்களில் இன்னும் அநேக பிள்ளைகளை
ஆவிக்குரிய தாய் தகப்பனுமாய் உங்களை எடுத்து நிறுத்தும்படியா அநேக ஆயிரங்களுக்கு தேவன் அவர்களை பிரயோஜனமாய் எடுத்து நிறுத்தும்படியாக ஊழியத்தில் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலே கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் தேவனை நம்பிக்கை கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிற அவர்கள் பாக்கியவான்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் உங்க மேலே மட்டும் நம்பிக்கையாய், உண்மை மட்டும் நாங்கள் சார்ந்திருக்கிற ஜனங்களாய், உம்மோடு உருவாடுகிற ஜனங்களாய், உண்மை மட்டும் பற்றி கொண்டிருக்கிற ஜனங்களாய், காலத்தை நம்பாதபடி, மனிதர்களை நம்பாதபடி, இன்னும் உயர் போஸ்டிங்ல இருக்கிறவர்களை நம்பாதபடி தேவனை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறேன். எங்களுக்காக ஜீவன் தந்த தேவனை மட்டும் நம்பி இருக்கிறேன். கிருபையை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தி வந்த தேவன் இன்னும் எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் தொடர்ந்து எங்களை நடத்த முடியாது நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை செய்கிற அந்த சகோதரிக்காய், கணவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர் கொடுத்த பிள்ளையும் ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஏற்ற வேளையிலே எல்லா திருச்சபைகளையும் திறந்து உண்மை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க தேவன் ஏற்ற வழிவாசலை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.